வணக்கம்மா. ஸோ இன்றைக்கி டே 53ல் எம்கே காந்தியை பற்றின கண்டென்ட் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ காந்தியோட ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன, ஸோ காந்தியோட பேஸ் என்ன, அவரோட திங்கிங் ப்ராசஸோட பேசிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேன் ஆஃப் ஆக்ஷன், நாட் எனது தியரி. ஸோ மார்க்ஸோடது தியரின்னு சொல்லலாம், கால் மார்க்ஸோடது தியரி, கால் பாப்பரோடது தியரி. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா என்னது ஜான் லாக்கு, ஜேஎஸ் மில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எஸ்பெஷலி ஹாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்குறது அளவுக்கு, ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்குற பீப்புள்ஸ் ஃபுல்லாக. இந்த ஹேராம் படம் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்படின்னா வந்து பீப்புள்ஸ் காந்தி சொன்னால் கேட்பாங்க அந்த டைமில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது கிண்டல் பண்ணுறதுலாம் உண்டு. ஜென்ரலாக நிறைய வந்து ஃபேக் நியூஸஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஐடியாஸஸ்லாம் சோஷியல் மீடியாஸில் பரவதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த டைமில் பீப்புள்ஸ் வந்து யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா காந்தி சொன்னால் கேட்பாங்க. பெரிய பெரிய அட்ராக்டிவ் லீடர்ஸாக இப்போ சொல்லப்படுறவங்க கூட பார்த்திங்கன்னா கடைசியில் யார்கிட்ட தான் போகணும், காந்திகிட்ட தான் போகணும். அந்த ஏன் இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னா ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். சும்மா பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது. ஈவன் அது சத்யாகிரகா ஓகே நான் வயலன்ஸ்னு சொன்னால் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருப்பார் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட. ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாட் தியரி, மேன் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லலாம். இங்கே காந்தி வாஸ் நாட் ஏ சிஸ்டமேட்டிக் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். சிஸ்டமேட்டிக் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்னானது லிபரலிசம் ஃபாலோ பண்ணுறேன், நியோ லிபரலிசம் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஃபாலோ பண்ண சொல்ல நியோ லிபரலிசம் அப்படின்னா என்னது, லிபரலிசம்னா என்னது, ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறது. தட்ஸ் மீன் வில் பவருக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும். ஸோ வில்லுக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்கறது. ஸோ செல்ஃபிஷ்னஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. செல்ஃபிஷ்னஸ் சொல்கிறத விட என்னது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்கறது. தட்ஸ் என்னது லிபரலிசம். சோஷியலிசம் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைசஸ் கொடுக்கறது. இண்டிவிஜுவல் வந்து கம்யூனிட்டிக்கு போனால் சோஷியலிசம் அப்போல்லாம் அவருக்கு பர்டிகுலரெலாம் கிடையாது. அவருக்கு இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிரிக்க முடியாது. பட் மேன் ஆஃப் ஆக்ஷன், டீச்சிங் எ வே ஆஃப் லைஃப். இப்படி தாண்டா வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷன், வாழ்கிறது மூலமாக செய்கிறது மூலமாக மக்களுக்கு காட்டுற ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எங்கே பார்த்தாலும் எல்லா கண்ட்ரீஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ், அமைதியாக போராடுற. இப்போது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் யார் அப்படின்னா ரொம்ப இது மாதிரி டவுன் ரோடன் பீப்புள்ஸ்க்காக போராடி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பீப்புள்ஸ் நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் யூஎஸ்ஏலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோஃபி அனன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குரு மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் இவரோட ஸ்டாச்சூஸ் இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் இருக்குன்னா இப்பவும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய லீடர் அவர். ஏன்னா இவரோட பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ டீச்சிங் வே ஆஃப் லைஃப் ரேதர் தான் அப்ஸ்ட்ராக்ட் தியரியாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக வாழ்ந்து காட்டுறது. மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத்னு சொல்கிற புக் எழுதியிருப்பார். ரொம்ப என்ன அப்படின்னா ஸோ ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பர்ஸ் ஒரு டாப்பர் வந்து ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கியிருந்தாங்க. எப்படி அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா எத்திக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ட்ரூத் புக்கு படித்தாலே போதும், எத்திக்ஸ் எழுதிடலான்னு சொல்லிட்டு. அது இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைஸபிள் கிடையாது. இப்போ காம்படிஷன் இன்க்ரீசஸ் ஆனதுனால அது மாதிரி அட்வைசஸ் ஃபாலோ பண்ண முடியாது சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எத்திக்கலான ஒரு புக்காக மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத்னு என்னது அவரோட ஓன் லைஃப் அவர் சொல்கிறார். ஓன் லைஃப்பில் இருக்கிற எவ்வளோ நெகட்டிவிட்டிஸும் தாங்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து என்னது வெளிப்படையாக சொல்கிற மாதிரி ஒரு புக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ டீப்பாக எழுதக்கூடாது. அவர் சிஸ்டமேட்டிக் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் கிடையாது. ஆனால் மேன் ஆஃப் ஆக்ஷன், டீச்சிங் வே ஆஃப் லைஃப் வாழ்ந்து காட்டுற மாதிரி வே ஆஃப் லைஃப். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆசிரமம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுலேயே அவரே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மேல் சட்டை போட மாட்டார். ஒன்லி ஒரே ஒரு துணி மட்டும் கட்டியிருப்பார், ஒரு கம்பு, ஒரு கண்ணாடி, அவ்வளோதான். அது அவரோட சிக்னேச்சர் கூட இல்லையா. அவர் மதுரைக்கு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வரும்போது அவர் குஜராத்தி அவர். ஸோ அங்கேருந்து வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஃபுல்லாக பைஜாமா மாதிரிலாம் போட்டு வந்துட்டு நின்றுருக்காரு. ஸோ வந்து ஒருத்தர் கேட்டு உனக்கு என்னப்பா நீ இவ்வளோ ட்ரெஸ் போட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு உனக்கு காசு இருக்குது, நீ இப்போ எனது காட்டன் ட்ரெஸ் போடுவேன், காட்டனை தான் நம்ம நெய்து காட்டன் தான் போடணும், உள்ளூர் ட்ரெஸ் தான் போடணும், ஃபாரின்லேருந்து இறக்குமதி ஆகிற ட்ரெஸ் எல்லாம் போடுவேன், நீ இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன டிசைட் பண்ணார் அப்படின்னா இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பாமரன் மாதிரியே 1940 சென்னை எப்படி இருந்துச்சு, 30 சென்னை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஒன்லி ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் கீழே இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லொங்கியும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தேன் ஒரு லங்கோட சத்திங் பாட்டம் வியரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பு அண்ட் என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி, அவ்வளோதான் அவரோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா
ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ அது சேஞ்ச் ஆகிறார். ஸோ தட்ஸ் என்னது தான் மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது. சும்மா தியரி மட்டும் பேசிட்டு இருக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் என்னது மாரல் அனார்கிஸ்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான டேர்ம். அது மாரல் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஹேட் த சின் நாட் த சின்னர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு குவாட். அது ஹேட் த சின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவர் எதுக்காக பிடிக்கல, அவர் ஏதோ ஒரு திருடுறாரு அதனால் பிடிக்கல அப்படின்னா அந்த திருடு அப்படிங்கிற விஷயத்தை தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வெறுக்கணுமே தவிர அந்த பர்சனை நீ வெறுக்கக்கூடாது. ஸோ பிரிட்டிஷை வெறுக்கக்கூடாது, பிரிட்டிஷ் பண்ணுற செயலை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா வெறுக்கணும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திங்கிங் சொல்கிறாரு. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லவராக ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா. ஹிஸ் ஐடியல் வாஸ் எ ஸ்டேட்லெஸ் சொசைட்டி. ஸோ அதாவது ஒவ்வொருத்தனும் தன்னோட டிசைரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒவ்வொருத்தரும் தன்னோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஓகேவா, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்தோம் அப்படின்னா எதுக்கு போலீஸு, எதுக்கு ஸ்டேட்டு அப்படிங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட். அப்போ ஸ்டேட்டு தேவையில்லை அப்படிங்கிறது சொல்கிறதுனால ஹீ இஸ் அனார்கிஸ்ட். அனார்கிஸ்ட்னா என்னது, ஸ்டேட்டு தேவையில்லை கவர்மெண்ட்டு தேவையில்லைன்னு சொன்ன அனார்கிஸ்ட். ஏன் ஒரு மோரல் அனார்கிஸ்ட்னு சொல்கிறோம், மோரலாக சொல்கிறாரு. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது மொராலிட்டியாக மாறிடுது, சோஷியல் நார்மாக மாறிடுது இல்லையா. ஸோ அதனால் அது எதில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ். இது நான் வயலன்ஸ் அப்படிங்கிற பேஸில் என்ன மொராலிட்டி, சின்ன மட்டும் தான் நீ ஹேட் பண்ணணும், சின்னரை கிடையாது அப்படிங்கிற மொராலிட்டியில் ஸ்டேட்லெஸ் கவர்மெண்ட், செல்ஃப் கண்ட்ரோலோட ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது உனக்கு கவர்மெண்ட் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லைன்னு சொல்கிறதுனால அவர் என்ன சொல்கிறோம், மோரல் அனார்கிஸ்ட்னு சொல்கிறோம். ஹிஸ் தாட் ட்ரூ டீப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் என்னது பகவத்கீதா அண்ட் பார்த்தீங்கன்னா உபனிஷட்ஸ். பகவத்கீதா உபனிஷட்ஸ் மாதிரியான என்னது ஹிந்து ரிலீஜியஸ் புக்ஸில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாரு. வைல் ஆல்சோ அப்சர்விங், அதாவது அவரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பகவத்கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது. ஸோ பின்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்டு கார்பெண்டர் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாடர்ன் மெடிசின்ஸ்னால என்னென்ன பக்க விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லி மாடர்ன் சிவிலைசேஷன்னால நமக்கு கேடுதான், ஓகே, இங்கிலீஷ் மெடிசன்னால கேடுதான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யார்கிட்ட ஆகுறாரு, எட்வர்ட் கார்பெண்டர்லேருந்து. லியோ டால்ஸ்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட். அவர் என்ன சொல்கிறாருன்னா செல்ஃப் கண்ட்ரோல், நீ ஒழுங்காக இருந்த அப்படின்னா ஓகேவா, கிங்டம் ஆஃப் காட் வித் இன் யூ அப்படிம்பார். உன் மனசுக்குள் நீயே பார்த்த அப்படின்னா எல்லாரும் கண்ட்ரோலாக இருக்கும்போது நீயே என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னோட ஓன் மாஸ்டர் இருப்ப, ஸ்டேட் தேவையில்லை அப்படிங்கிற ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ரஸ்கின் அப்படிங்கிறது வந்து சர்வோதயானா என்னன்னா அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஆல், எல்லாரையுமே மேலே கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாருமே. இப்போ நீங்கள் லாயராக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீனியல் ஒர்க், சின்ன சின்ன வேலை எல்லாருக்கும் தெரியுமா, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இல்லைனா குப்பை விழுறது, அதுக்கப்புறம் கடையில் நிற்கிறது, வாட்டர் ரிடிசஸ், சின்ன ஏதாவது எல்லாருமே எல்லா விதமான வேலையும் பார்க்கணும். ஸ்டில் மெயின் ஒர்க்கு லாயர் தான், லாயருக்கு. ஸோ இது மாதிரி பார்த்துட்டு எல்லாரையும் வந்து ஒன்றா வச்சு ஒன்றா மேலே கொண்டு வரணும், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் சர்வோதயா அப்படிங்கிறது. ஹென்ரி டேவிட் தோரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அவர். தட் கவர்மெண்ட் கவர்ன்ஸ் லீஸ்ட். அவர் என்ன சொல்லுவாருன்னா எந்த கவர்மெண்ட் பீப்புளை லீஸ்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணுமோ அதுதான் பெஸ்ட் கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் பீப்புளை லீஸ்ட், அதாவது ஸ்டேட்டில் ஆல்மோஸ்ட் ஸ்டேட்லெஸ் மாதிரி, ஓகேவா, இது மாதிரி திங்கர்ஸஸ் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஃப்ளூயன்சஸ் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுக்கல. இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட். ஸோ இதில் வெறும் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ஆனால் மோரல் அனார்கிஸ்ட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற எந்த வேர்டு வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணனா பின்னால் அது கண்டென்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். அவருக்கு ட்ரூத்தும் நான் வயலன்ஸ் எப்படி லிங்க் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரூத் இஸ் காட் ஹூ லிவ்ஸ் இன் ஈச் பர்சன். ட்ரூத் உண்மை என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு உள்ளே இருக்கிற காடு தான். அதனால தான் அந்த பர்சனை நீ ஹேட் பண்ணக்கூடாது, அவனோட செயல், ஓகேவா, அவனோட சின்னு அதை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், தவறான செயலை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், ஹேட் பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ ஃபார் காந்தி ட்ரூத் இஸ் காட் ஹூ லிவ்ஸ் இன் ஈச் பர்சன் அண்ட் அப்ஜெக்டிவ் லைஃப் இஸ் டு சீக் திஸ் ட்ரூத். ஸோ நம்மளோட லைஃபோ நமக்குள்ளே தான் காட் இருக்கிறாரு. அந்த உண்மையை நம்ம உணரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சில செயலை செஞ்சாகணும். அப்போ அந்த செயல் என்னவா இருக்க முடியாது அப்படின்னா ட்ரூத்தை தான் நீ சீக் பண்ணி போகிற அப்படின்னா, உண்மையை நோக்கி தான் போகிற அப்படின்னா, கடவுளை நோக்கி தான் நீ போகிற அப்படின்னா நீ வயலண்ட் பாத்தை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா வயலண்ட் பாத்து வந்து அனிமல்ஸ்க்கானது, ஹியூமனுக்கு வந்து என்னென்னா நான் வயலன்ஸ் பாத்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ டு ஃபைண்ட் ட்ரூத் நான் வயலன்ஸ் பிகேம் த வெப்பன் ஆஃப் அன்ஆர்ம்டு பீப்புள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீ வயலன்ஸை யூஸ் பண்ணி உன்னோட நோக்கத்தை நீ அடையலாம்.
உன் பவரை யூஸ் பண்ணி, ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி நீ எதை வேணால் அடையலாம் அப்படின்னு ரூல் இருந்துச்சு அப்படின்னா சில்ட்ரன், உமன், வீக்கர் பீப்புள்ஸ் என்ன பண்ண முடியாதுனானது அந்த உண்மையை அடைய முடியாது. அப்போது சில்ட்ரனும் சின்ன சின்ன குழந்தைங்க கூட, ஈவன் உமனாக இருந்தாலும் சரி, ஈவன் பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் ஹூ எவர் இட் இஸ், யாரால வேணாலும் ஒரு வெப்பனை யூஸ் பண்ண முடியும்னா அது என்ன வெப்பன்? நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பனை யாரால யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு என்ன தேவை? கரேஜ் தேவை. எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்கிக்கணும். ஆனால் அந்த அடி வாங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியம் வந்து நீ அடிக்கிறத விட அடி வாங்குறதுக்கு, அடி வாங்கும்போது திருப்பி அடிக்க முடிஞ்சாலும் அடிக்க முடியட்டாலும் அமைதியாக இருக்கணும் தெரியுமா? அந்த கரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார் காந்தி. ஓகே, அது உண்மை கூட தான். அது நீங்கள் ஒரு கோவத்தில் ஒரு ஆள் அடிச்சிடலாம், ஆனால் ஒரு ஆள் அடித்தாங்க அப்படின்னா திருப்பி அடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டு ஃபைண்ட் த ட்ரூத் நான் வயலன்ஸ் பிகேம் த வெப்பன் ஆஃப் அன்ஆர்ம்டு பீப்புள் அகெயின்ஸ்ட் மைட்டி கவர்மெண்ட். ஒரு பிரிட்டிஷ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட்டை நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எதிர்க்கணும் அப்படின்னா, ஒரு அன்ஆர்ம்டு பீப்புள்ஸஸ், ரொம்ப பவர்லெஸ் பீப்புள்ஸஸ்க்கு இருக்கிற ஒரு பெட்டரான வெப்பன் என்ன அப்படின்னா நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது. இன்ஸ்பயர்ட் பை லியோ டால்ஸ்டாய் அண்ட் டெஸ்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் வந்து நிறைய வருஷம் அங்கே இருக்கிறார். ஸோ அந்த இயர்ஸ் இஸ் ஃபுல்லாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் பார்த்தா 20 இயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வயலன்ஸ் அப்படிங்கிறத, அஹிம்சா அப்படிங்கிற விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா வந்து சத்யாகிரகா அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஆல்ரெடி என்ன பண்ணுறாருன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டை எதிர்த்து நிறைய உரிமைகளை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வராரு. ஓகேவா? ஸோ he saw the law of nature. He saw the law of nature as contrast between the himsa and another ahimsa. அவர் என்ன சொல்ல, லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது, நேச்சர் எப்படி இருக்குன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று ஹிம்சா, இன்னொன்று அஹிம்சா. ஹிம்சா அப்படிங்கிறது அனிமல் வேர்ல்டு, அதுக்கு வந்து 6th சென்ஸ் கிடையாது. அதனால் கண்டதை சாப்பிடும், கண்டதை இருக்கும், கண்ட மாதிரி இருக்கும் அது. ஆனால் மனுஷன் அப்படிங்கிற 6th சென்ஸ் இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக இருக்கணும். அனிமலுக்கு டிசிப்ளின் தேவையில்லை, ஆனால் மேனுக்கு என்ன தேவை இருக்குது? டிசிப்ளின் தேவை. டிசிப்ளின் என்ன அர்த்தம்? நான் வயலண்டாக இருக்கணும், வயலன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஹிம்சா அப்படிங்கிறது பிலாங் டு அனிமல் வேர்ல்டு. ஏன்னா அண்டர் டெவலப்டு சோல் அது. அந்த சோலுக்கு 6th சென்ஸ் கிடையாது, சோல்மே பெரிய ஸ்ட்ராங்கான சோல் கிடையாது. ஆனால் அஹிம்சா அப்படிங்கிறது ஹியூமன் வேர்ல்டு, கைடட் பை சோல் அண்ட் ரீசன். ரீசன் ரொம்ப முக்கியம். ரீசன் என்னது? அறிவு, மூளை யூஸ் பண்ணு. ரேஷனாலிட்டி அப்படி எது ரைட்டோ ராங்னு பிரித்து பார்க்குறதுக்கு மனுஷனுக்கு தெரியும். ஆனால் அந்த பிரித்து பார்க்குற ஒர்க்கு யாரால் முடியாது அப்படின்னா அனிமல் தெரியாது. அனிமல் என்ன பண்ணானது, இப்போ அதுக்கு என்ன நீடோ அந்த தேவையோ அதை மட்டும் தான் பார்க்கும் இல்லையா? ஸோ ஹர்ட்டிங் அதர்ஸ், அதனால் இன்னொரு பர்சனை ஹர்ட் பண்ணுறது ஹிம்சாவோடது. இன்னொரு பர்சனை வந்து ஹர்ட் பண்ணுறது ஹிம்சா, அனிமல் வேர்ல்டு அது. அதுவும் அண்டர் டெவலப்டு சோலோட ஒர்க் அது. அதனால் யாரையும் என்ன பண்ண விடாது, ஹர்ட் பண்ண விடாது ஃபிசிக்கலாக. ஸோ ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவும் ஹர்ட் பண்ண விடாதுன்னு சொல்லுவார். ஸோ மீட் டீக்ரடேஷன் ஆஃப் சோல் அண்ட் டிக்னிட்டி. ஸோ நீ வயலன்ஸை யூஸ் பண்ண அப்படின்னா உன் சோல் வந்து அனிமல் லெவலுக்கு டீக்ரேட் ஆகிடுது, அண்ட் டிக்னிட்டியும் கம்மியாகிடுது. அஹிம்சா வாஸ் நாட் மியர் நான் வயலன்ஸ் பட் த ஃபீலிங் ஆஃப் லவ். அதுக்காக என்ன கிடையாதுன்னா அந்த வெறும் நான் வயலன்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ மென்டலி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த பர்சனை நீ வந்து லவ் பண்ணணும், அந்த பர்சனை வந்து ஹேட் பண்ணக்கூடாது. அந்த பர்சனோட கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஹேட் பண்ணணும். அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அவரோட ஐடியா படி அதுதான். ஸோ பட் த ஃபீலிங் ஆஃப் லவ் அண்ட் என்னது பிரதர்ஹுட் ஸ்டில் இருக்கணும். எவ்வளோ தான் வந்து கொடூரமானவன் இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது, ஹேட் பண்ணக்கூடாது. அவனோட செயலை மட்டும் தான் ஹேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன் அப்படின்னா அதுதான் மேட்ரு. ட்ரூத் இஸ் என்னது காட் ஹூ லிவ்ஸ் என்னது ஈச் பர்சன். ஒவ்வொரு பர்சன்டே இருக்கு, அவன் அதை கண்டுபிடிக்கணும், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். ஸோ அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு அவர். அப்படியே அது ஒரு ரிலீஜனாக மாற்றுறாரு, அது ஒரு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெய்த்தாக மாற்றுறாரு. ஸோ வந்து இன்செப்பரபிள் ஆஃப் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ஏன் அப்படின்னா தி எண்ட், ஒவ்வொரு பர்சனும் உண்மையை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். அப்படின்னா உண்மையை அடைகிறதோ ஓகே மோட்சம் அடைகிறது தான் உன்னோட ஒர்க் அப்படின்னா, அந்த எமான்சிபேஷன் அடைகிறது, சுதந்திரம் அப்படிங்கிறது வெறும் ஃபிசிக்கல் சுதந்திரம் மட்டும் இல்லை, மென்டலியுமே என்ன ஆகணும், எமான்சிபேட் ஆகணும். அப்படின்னா சுதந்திரம் அடையணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா நீ மீன்ஸ் அதுக்கான வழிமுறைகள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வயலன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறார். ஏன்னா உன்னோட உண்மை என்ன அப்படின்னா சீக்கிங் ட்ரூத், உண்மை அப்படிங்கிறது வெளிப்படணும்னா காடில் உண்மை அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியாது அப்படின்னா நான் வயலண்டாக இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ ட்ரூத் அப்படிங்கிறது காடை நோக்கி போகிற அப்படின்னா, அந்த ட்ரூத்தை நோக்கி போகிற அப்படின்னா, காடை தான் அடைய போகிற அப்படின்னா, அவரை போய் சேர போகிற அப்படின்னா அதுக்கான வழி என்னவா இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, வயலன்ஸ் வழியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
truth and non-violence were inseparable, reflected in the continuity of the ends and mean. Continuity of ends and mean. End உன்னோட நோக்கம் என்னவோ அதுக்கான வழிமுறைகள் என்னவா இருக்கும்னா ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னா லிங்க் இருக்கணும். நோக்கமும் வழிமுறையும் என்னவா கூட வேற வேற இருக்கக்கூடாது. நோக்கம் கடவுளை அடையதா இருந்துச்சுன்னா வழிமுறையும் அதை நோக்கியே இருக்கணும். ஓகே, ஆனால் மாக்கியாவலிக்கு அப்படி இல்லை. நோக்கம் நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்டேட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்கான வழிமுறை என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது கெட்ட வழிமுறையாக இருக்கலாம், இல்லைன்னா யாரோனா என்னென்னா பண்ணிக்கலாம். ஆனால் நோக்கம் நல்லா இருந்தால் கூட போதுமானது தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நோக்கமும் நல்லா இருக்கணும், அதுக்கான வழிமுறையும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கணும். நோக்கம் அப்படிங்கிறது என்று, வழிமுறை அப்படிங்கிறது த மீன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ காந்தி வாண்ட் தட் பாலிடிக்ஸ் வித்தவுட் ரிலீஜன் அண்ட் எத்திக்ஸ் வாஸ் டெத் ட்ராப் அப்படின்பாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாக்கியாவலிக்கு என்ன அப்படின்னா ரிலீஜன் இம்பார்ட்டன்ட், பீப்புள்ஸ்க்கு மொராலிட்டியை கொடுத்து அது மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அதாவது இல்லை மாக்கியாவலி என்ன சொல்லுவார் அப்படின்னா ரிலீஜன் எத்திக்ஸையும், ரிலீஜியஸ் எத்திக்ஸையும், சர்ச்சையும், ஓகே, பாலிட்டிக்ஸையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனித்து ரெண்டாக பிரிச்சுடுவார். அதனால தான் அவர் மாடர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்னு சொல்லலாம். தட்ஸ் மீன் செக்யூலரிசம் அப்படிங்கிறது ரிலீஜனையும் பாலிட்டிக்ஸையும், ரிலீஜனையும் ஸ்டேட்டையும் பிரிக்கிறது. ஆனால் காந்தி என்ன சொல்லுவாருன்னா அப்படி பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தோம் அப்படின்னா ஏன்னா ட்ரூத்தை சீக் பண்ணுறது, கடவுளை நோக்கி போகிறது. ஆனால் எல்லா ரிலீஜனும் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணலானது. எல்லா ரிலீஜனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆனால் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவார். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அப்போ ரிலீஜனை எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ ரிலீஜனை பாலிடிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடவுளை நோக்கி போகிறோம், உண்மையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற எலமெண்ட் போயிடும் இல்லையா? அப்படி போனால் என்ன ஒன்று இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம்னு என்வால்மெண்ட்டை சுரண்ட ஆரம்பிச்சிருவோம், நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்டை கொடுக்குறாரு. லைக் சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி he believed the good life is not separated from good political life which is guided by virtue அப்படிங்கிறது. நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு வாழ்கிறது கிடையாது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது. அது என்ன வாழ்க்கை அப்படின்னா அது ட்ரூத்தை நோக்கி போகிறது. அந்த ட்ரூத்தை நோக்கி நீ போகிறது, கடவுளை நோக்கி தான் நீ போகிற அப்படின்னா அதில் என்ன தான் இருக்கணும் அப்படின்னு நான் வயலன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன் ஹிந்த் ஸ்வராஜ் அவர் எழுதின புக், அது காந்தியோட புக். இன் ஹிந்த் ஸ்வராஜில் he compared the attempt to produce rose flower. அதாவது நீ பாட்டுக்கு என்னது பாபுல் சீடு, பாபுல் அப்படிங்கிறது ஏதோ அத்திமரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அத்திமரத்தோட விதையை போட்டுட்டு, ஓகே, தட்ஸ் மீன்ஸ் விதைங்கிறது என்னது மீன்ஸ், தட் மீன்ஸ் என்ன வழிமுறை. அத்திமரத்தோட விதையை போட்டுட்டு என்ன எதிர்பார்க்க முடியாது, எண்டு ரோஸ் எதிர்பார்க்க முடியாது. ரோஸ் எதிர்பார்க்கணும், ரோஸ் தான் விதை தான் போடணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னது மீன்ஸும் எண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். தட் மீன்ஸ் என்னென்னா கடவுளை அடையிறது தான் எண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வழிமுறையும் அதே மாதிரி என்னது அஹிம்சாவாக இருக்கணும். தட்ஸ் மீன்ஸ் நல்ல சோலோடு இருக்கிற மாதிரி இருக்கணும், வயலன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவரோட சத்தியாகிரகா இப்போ அந்த அஹிம்சா படி, நான் வயலன்ஸ் படி, நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது என்னது, எதுக்காக நான் வயலன்ஸு, கடவுளை அழிய வழிமுறை நான் வயலண்டாக தான் இருக்கணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன். அது எப்படி சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்னது, நான் வயலன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண அப்படின்னா அது பேர் என்ன, சத்தியாகிரகா. சத்தியத்துக்காக என்ன பண்ணுற அப்படின்னானது, ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னானது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது மாதிரி. ஓகேவா? ஹோல்டிங் ஆன் டு ட்ரூத் அப்படிங்கிறார். அதாவது உண்மையை என்ன அப்படின்னானது உண்மையிலேயே நிற்கிறது. எவ்வளோதான் கவர்மெண்ட் ஒன்று அட்டாக் பண்ணால் கூட திருப்பி நான் வயலன்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். Satyagraha was Gandhi's unique political technique of holding on to truth by following ahimsa அப்படின்னு சொல்லலாம். நான் வயலன்சஸ் இருந்துச்சுன்னா பொலிட்டிக்கலை கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணும்போதோ இல்லை எனிமியை அப்போஸ் பண்ணும்போதோ, எனிமின்னு சொல்ல அவருக்கு எனிமியை பார்க்கக்கூடாது, அவருக்கு அந்த கெட்ட எண்ணங்களை மட்டும் தான் அந்த பார்க்கணும் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட். ஸோ 3 நெசசரி கண்டிஷன் சத்தியாகிரகா. சரி, ஓகே, நீ கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண போகிற அப்படின்னா 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் இது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோ ஹேட்ரட். நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னானது வெறுப்புலையோ இல்லை அப்படின்னா அந்த ஹேட்ரல்லையோ என்ன பண்ணக்கூடாதுன்னானது அதை அணுகக்கூடாது. லவ்வில் அந்த பர்சன், ஹியூமனிட்டி, லவ், அந்த பர்சனை எல்லாமே நீ என்ன பண்ண பிரதர்ஹுட்டோட தான் பார்க்கணும். அவனோட செயலை மட்டும் தான் நீ என்ன பண்ண இருக்கணும். ஓகேவா? not have any hatred by challenging unjust government and laws by non-cooperation and civil disobedience. ஹேட்ரட் நான் என்ன பண்ணேன்னா நீ உன்னோட கேவலமான லாஸை, தவறான சட்டத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ஃபாலோ பண்ண மாட்டேன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் அண்ட் சிவில் டிசொபீடியன்ஸ். நீ ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை பண்ணுவேன். நீ உப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், உப்பை இந்தியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது லைசன்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேன், நான் அதை மீறுவேன் அப்படின்னு சொன்னால் சிவில் டிசொபீடியன்ஸ். அது நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது நீ சொன்ன லாவை என்ன பண்ண மாட்டேன், டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் சிவில் டிசொபீடியன்ஸில் வரும். நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன், லாவை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நான் கோஆப்ரேஷன் அண்ட் சிவில் டிசொபீடியன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ட்ரூ இஷ்யூ
அதாவது ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, எதுக்காக போராடுறையோ அது ட்ரூவாக இருக்கணும், அது நல்ல விஷயமா இருக்கணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் the issue must be true to reveal injustice and reach the concerns of the people. பீப்புளோட பார்த்தீங்கன்னா அது கன்சர்ன்ஸை மனசாட்சியை எழுப்பி, அதாவது பிரிட்டிஷோட மனசாட்சியை எழுப்பி அது மூலமாக அவனுக்கு உண்மையை தெரியப்படுத்துறதா இருக்கும். என்னது உண்மை? அவன் இந்தியன்ஸை கொடுமைப்படுத்தினா அப்படிங்கிற உண்மையை அவனுக்கு தெரியப்படுத்தி அது மூலமாக அவன் திருந்தி அவன் இந்தியா விட்டு வெளியே போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு டு சஃபர். அவன் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவான், அதை நீ என்ன பண்ணானது சஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சத்யாகிரஹி he must be prepared to suffer as non-violence equals courage. non-violence அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடி வாங்கிட்டு ஓகேவா, அது வந்து கோவப்படாமல் திருப்பி வாங்கிட்டு இருக்குதுங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் என்ன கிடையாதுன்னா அது ஈஸி ஒர்க் கிடையாது. ஃபேஸிங் த வெப்பன்ஸ் ஆஃப் டெத் வித் த பேஷன்ஸ், அதில் இறந்து கூட போகலாம், ஆனால் அப்பவும் என்ன பண்ணணும், பேஷன்ஸ் அமைதியாக இருக்கணும். ப்ரூவ்ட் இட் வாஸ் எ பவர் வீல்டட் ஈக்குவலி பை சில்ட்ரன். இந்த பவரை, இந்த கரேஜை ஒரு சில்ட்ரனாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது கொடுக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது யங் மென்னாலையும் கொடுக்க முடியும், உமனாலையும் கொடுக்க முடியும், எனி வீக்கர் செக்ஷனால் ஃபிசிக்கலி வீக்கராக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தி ப்ராக்டிசஸ் சத்யாகிரகா எசென்ஷியல் ப்ரிப்பரேஷன் வேணும். இந்த இடத்துல ரொம்ப ரிலீஜியஸாகவும் ரொம்ப டீப்பாகவும் போயிடுறாரு. ஸோ நீங்கள் காந்தியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைனிங் இன் சாஸ்டிசிட்டி அண்ட் பார்த்து அடாப்ஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பாவர்ட்டியை அடாப்ட் பண்ணணும். பெருசாக வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆஷ்ரமில் வாழணும் ஓகேவா, அது மாதிரி இருக்கும். அண்ட் சாஸ்டிசிட்டி எசென்ஷியல். காந்திஸ் கைட்லைன்ஸ் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா அது வாலண்டரி அரெஸ்ட். அரெஸ்ட் பண்ணிக்குவோம், அதையும் எதிர்க்க மாட்டேன் ஓகேவா. நாட் ரெசிஸ்டிங் கன்ஃபிஸ்கேஷன், என் சொத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போய்க்கோ. அண்ட் நெவர் இன்சல்ட்டிங் ஓர் கர்சிங் ஆப்போனன்ட்ஸ், எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா திட்டவும் கூடாது. அண்டு பார்த்தீங்கன்னா என்னது கெட்ட வார்த்தையில் போட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆப்போனண்ட்டை திட்டக்கூடாது ஓகேவா. அண்ட் இன்சல்ட் பண்ணவும் கூடாது. எப்போவுமே என்ன சத்யாகிரகி அமைதியாக என்ன நான் வயலன்ஸை, ஏன்னா அவர் எனக்கு உன் மேலே வெறுப்பு இல்லையா, உன் செயல் மேலே தானே வெறுப்பு அடிப்பார் ஓகேவா. இட்ஸ் வெரி ட்ரிக்கியான விஷயம் அது. டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு ட்ரிக்கியான விஷயம், ஆனால் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். அந்த டைமில் பீப்புள்ஸ்க்கு இது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ அது ஹிஸ்ட்ரினால ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறோம், டெக்னிக்ஸை மட்டும் பார்க்குறோம். டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் நான் கோஆப்ரேஷன், சிவில் டிசோபீடியன்ஸு, ஹிஜாரத் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுறான்னா இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஹிஜாரத்துனா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. அண்ட் ஹர்த்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹர்த்தல் பந்து பண்ணுறது. நெக்ஸ்ட் அதாவது கடைகளெல்லாம் மூடி வைக்கிறது. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்னது, உண்ணாவிரதம் இருக்கிறது. உண்ணாவிரதம் இருக்கும்போது எது என்ன பண்ணுவானது, பாவம் என்ன சாப்பிடாமல் கிடக்கிறானே அப்படின்னு மனம் உருகி அவனோட கான்ஷியன்ஸ், அவனோட மனசாட்சி வெளியில் வந்து என்ன பண்ணால் திருந்துறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கெட்டிங் அப்படிங்கிறது என்னது, ஒரு கடைக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுறதுமா. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல் இல்லைன்னா அப்படின்னா என்னது சாராயம் இது மாதிரி விஷயத்தில், அது இன்டாக்சிகன்ஸ், மது அது மாதிரி இன்டாக்சிகன்ஸ் ரொம்ப அப்போஸ் பண்ணுற பர்சன். ஸோ அது மாதிரி கடைகளில் போய் அது மூலமாக தான் பிரிட்டிஷஸ்க்கு நிறைய லாபம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அதை அப்போஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ் சத்யாகிரகா அப்படிங்கிறது. சத்யாகிரகாவுக்கும் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சார் அவுரபிந்தோவுக்கும் இவருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அவுரபிந்தோவுக்கு என்ன அப்படின்னா பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷை வந்து வெப்பன் மூலமாக சடனாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்போஸ் பண்ண முடியாது. அதனால் பேசிவாக, ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது, அட்டாக் பண்ணுறது. அட்டாக் பண்ணாமல் பேசிவாக என்ன பண்ணுறா அப்படின்னா இன்டெரக்டாக நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது, பிரிட்டிஷ் என்னப்பா ஐயோ இந்த மாதிரி எவனுமே நம்ம சொல்கிறா கேட்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு என்ன அவனால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது இல்லையா. நீ டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிற, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, ரூல்ஸ் ரெகுலேஷன் எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான்னு என்ன பண்ண முடியும். ஸோ அதுதான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். இல்லை அந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது பிரிட்டிஷ் ஒன்று அட்டாக் பண்ணுறாங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் வெப்பன், அது ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது, இப்போதைக்கு அதை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட வெப்பன் இல்லை பார்த்து, அதனால் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவோம்னு தான் சொல்கிறாரு அவுரபிந்தோ. ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் சத்யாகிரகா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இட்ஸ் மோரல் வெப்பன். இது ஒரு மோரல் வெப்பன். என்ன அர்த்தம், நான் சின்னதாக நீ வெறுக்கணும், சின்னரை வெறுக்கக்கூடாது அப்போல்லாம் சொல்லிட்டு எத்திக்ஸ், ரிலீஜன் எல்லாம் உள்ளே கொண்டு வரதுனால இட்ஸ் மொராலிட்டி உள்ளே கொண்டு வந்தது. பேஸ்ட் ஆன் சுப்பீரியாரிட்டி ஆஃப் த சோல். சுப்பீரியர் சோல் எப்படி இருக்குன்னா வயலண்ட்டை யூஸ் பண்ணாது. டீக்ரேடட் சோல் இருக்குது தெரியுமா, அதுதான் வயலண்ட்டை யூஸ் பண்ணும் அனிமல்ஸு. வித் நான் வயலன்ஸ் ஆஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த், நான் வயலன்ஸ் எந்த சுச்சுவேஷனையும் விட்டு கொடுக்கக்கூடாது. எய்மிங் டு வீன் த எனிமி ஃப்ரம் த எரர் பை லவ், லவ் மூலமாக, அன்பு மூலமாக எனிமியை பண்ணுறதுனானது வின் பண்ணுறது. வெப்பன் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், அது வெப்பன் ஆஃப் த என்னது ஸ்ட்ராங் எடுத்துக்கிறார். ஆனால் இது என்ன சொல்கிறாரு, யூஸ்டு அவுட் ஆஃப் என்னது நெசசிட்டி,
பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் அட்டாக் பண்ண முடியாது, அதனால பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டி, ஒரு தேவை, ஒரு சுச்சுவேஷனில் பண்ணுறது. இது சுச்சுவேஷன் கிடையாது. இது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி எப்போவுமே என்ன பண்ணானது நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் அ சத்யாகிரகா. எந்த சுச்சுவேஷன் எல்லா லெவல்லையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிம்பார். He differentiates the from passive resistance to emphasize the moral and spiritual foundation to his another approach. நிறைய philosophy and என்ன இருக்குன்னு ஸ்பிரிச்சுவல் திங்ஸஸ் இருக்குன்னு சொல்லலாம் அவரோட சத்யாகிரகா அப்படிங்கிற கான்செப்ட்ஸில். ஸோ இதில் நல்லா கவனிக்கணும். ட்ரூத் அப்படிங்கிறது கடவுளை நோக்கி போகிறதா இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னது அஹிம்சா அப்படிங்கிற பாத்தை, சுப்பீரியர் சோல் பார்த்து தான் யூஸ் பண்ண முடியுங்கிறாரு. ஸோ சத்யாகிரகா அப்படிங்கிறது அதை அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன். அது அந்த ஆக்ஷனுக்கு 3 ரீசன் இருக்கணும். ஹெட் இருக்கக்கூடாது, உண்மையான இஷ்யூவாக இருக்கும். உண்மையான இஷ்யூனா என்ன அர்த்தம்னா அவனை வந்து திருத்துறது, ஓகே, அவன் கன்ஷியன்ஸை வெளியே கொண்டு வர்றது, ப்ரிப்பேர் டு என்னது சஃபர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான சில திங்ஸ் சொல்கிறாரு. அது என்னென்ன டெக்னிக்ஸ்னு பார்த்தோம். சத்யாகிரகம் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரூத்னா என்னன்னு பார்த்தாச்சு, நான் வயலன்ஸ்க்கு அதுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி சத்தியாகிரகம் பண்ணணும், அது மூலமாக யாரை அப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறோம். சரி, அந்த பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போனதுக்கப்புறமா என்ன இருக்கும், எனக்கு ஸ்வராஜ் இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் சுய ஆட்சி இருக்கும். ஆனால் அது ராம்ராஜ்யாவாக இருக்கணும், ராமரோட ஆட்சி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு காந்தி. ஸோ இன்வார்டு ஃப்ரீடம். ஸ்வராஜ் அப்படிங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா பிரிட்டிஷ் வெளியே போயிட்டா அப்படிங்கிறதுக்கு ஸ்வராஜ் கிடையாது. பிரிட்டிஷ்ட மட்டும் சுதந்திரம் கிடைக்கிறது ஸ்வராஜ் கிடையாது. இன்னர் ஃப்ரீடம். தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது குங்ஃபு மாட்டால் வர மாதிரி இன்னர் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அது ஃப்ரீடம் இருக்கணும். அதாவது நம்மளோட ஹேட்டு, நம்மளோட கெட்ட எண்ணங்கள் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்வார்டு ஃப்ரீடம் இருக்குது. ஃபார் காந்தி ஸ்வராஜ் வாஸ் நாட் த பிரிட்டிஷ் சிஸ்டம் which was inherently unjust, exploitative and alienating. It was not என்ன கிடையாது, merely outward freedom. ஸோ காந்தி என்ன சொல்லுவார்னா ஸ்வராஜ் அப்படி பிரிட்டிஷ் இருக்கும்போது இருக்கிறது ஸ்வராஜ் கிடையாது. அதே மாதிரி அவன் வெளியில் போனாலும் அது என்ன கிடையாதுன்னா ஸ்வராஜ் கிடையாது. ஸ்வராஜுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்வராஜ் வாஸ் மச் மோர் தேன் இங்கிலீஷ் ரூல் வித்தவுட் இங்கிலீஷ் மேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னமும் பிரிட்டிஷ் மாதிரி தான் ரூல் இருக்குது, ஆனால் நம்மளை ஆள்றது யாரும் பிரிட்டிஷ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரூல் எப்படி இருக்குன்னா ரொம்ப இந்தியன் ஃபிலாசபிக்குள்ளே, பகவத்கீதா ஃபிலாசபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ இட் மீன் இன்வார்ட் ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னோரன்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் க்ரீட் அண்ட் எனது ஹேட்ரட். ஸோ இது பியாண்ட் வெறும் பிரிட்டிஷை வெளியே அனுப்பிட்டு மட்டும் கிடையாது ஸ்வராஜ் அப்படிங்கிறது. அதில் ஒரு என்ன இருக்கணும், இன்வர்டு ஃப்ரீடம் இருக்கணும். ஃப்ரீடம் ஃப்ரம் எனது இக்னோரன்ஸ். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா எதுக்காக நோக்கி போகிறேன், ட்ரூத்னா என்ன, லைஃப்னா என்ன, குட் லைஃப்னா என்ன. சாக்ரட்டிஸ் சொல்கிற மாதிரி முதல்ல எது நல்ல லைஃப்னு தெரிஞ்சால் தான் நல்ல லைஃப்பை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸஸ் இல்லாமல் எல்லாத்தையும் திறந்து பாவர்ட்டி, சாஸ்டிசிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அடி வாங்க ரெடியாக இருக்கணும். அண்டு க்ரீடு, க்ரீடு இல்லாமல் அண்டு ஹேட்டட் இல்லாமல் யார் மேலேயும் வெறுப்பு இல்லாத என்ன இருக்கணும் அப்படின்னா அது ஒரு வாழ்வாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம வாழ்கிறது தான் என்னது ஒரு உண்மையான என்ன ஸ்வராஜ் வாழ்கிறது தான் பார்த்தீங்கன்னா அது சுயாட்சி அப்படிங்கிறார். த ஃபிலாசபி ஆஃப் ஸ்வராஜ் அவர் முண்டக உபனிஷத்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிலிம்ஸோட கேட்கலாம். ஹீ கான்ட்ராஸ்ட் த வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸஸ், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸஸில் விச் இஸ் ஆ லிபர்ட்டி வெஸ்ட் கண்ட்ரீஸஸில், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸஸில் லிபர்ட்டி சுதந்திரம் அப்படிங்கிறது என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இல்லாமல் பண்ணுறது. அதாவது என்னது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், யாருமே ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் லிபர்ட்டி, ஃப்ரீடம் லிபரல் சிஸ்டமில், அப்படி தானே. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் இம்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ரைட்ஸு, அது ஹார்ஷ் வேர்ட்ஸ், ஓகேவா. இம்போர்ட்டிங் ரைட்ஸ் என்னது ஸ்பெசிஃபிக் இல்லாத ரைட்ஸ் எல்லாம் கொண்டு வரது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறார். ஸோ வித் ஹீஸ் ஓன் விஷன் ஆஃப் எனது ஸ்வராஜ் அஸ் புட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிசைர் அண்ட் பேஷன். சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரீடம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு. ஆனால் இவர் சொல்லான்னா தன்னோட ஸ்வராஜில் என்ன இருக்கணும் அப்படின்னா என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படிங்கிறாரு. எப்படின்னா என்னோட ஆசையை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தேன் அப்படின்னா எதுக்கு கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாரு. கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான். நீ ஒழுங்கு உன் வேலையை பார்த்துருந்தானே கவர்மெண்ட்டும் தேவையில்லை, போலீஸும் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட் இல்லையா. ஸோ வித் ஹிஸ் ஓன் விஷன் ஆஃப் ஸ்வராஜ் ஆஸ் புட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிசைர் அண்ட் பேஷன். மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் தப்பாக போகிறதுக்கு ரீசன் என்ன, பேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, அந்த பதவி மேலே இருக்கிற ஆசை, அந்த டிசைர், பேஷன் இருக்கிறதுனால. ஸோ த்ரூ செல்ஃப் கண்ட்ரோல்,
ரொம்ப முக்கியம். த்ரூ செல்ஃப் கண்ட்ரோல் மூலமாக த நீட் ஃபார் தி ஸ்டேட் குட் பி எலிமினேட்டட் அப்படிங்கிறாரு. நீ செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் ஸ்டேட்டே தேவையில்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸஸ் மாதிரி ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அது உனக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்துறது என்னது ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு நீயே செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் உனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா அது ரைட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உன் வேலையை நீ ஒழுங்காக பார்த்தீங்கன்னா, அதாவது நிஷ்கம கர்மா அப்படிங்கிறது, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. நீ அவன் செல்ஃப் கண்ட்ரோலோட ஒழுங்காக இருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எல்லாரும் பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ ஹென்ஸ் டியூட்டி வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் எனது ரைட்ஸ். ரைட்ஸை விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன் வேலையை நீ பார்த்துட்டே இருக்கும், உன் வேலை நீ ஒழுங்காக பார்த்தோன்னா உனக்கு ரைட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஹிஸ் பிரின்சிபல் ஆஃப் நிஷ்கம் கர்மா taught that one must do duty without concern of the another rewards. That means கடமை செய் பலனை எனது எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட், ஹிஸ் ஐடியல் ஆஃப் ராம்ராஜ்யா வாஸ் ஸ்டேட்லெஸ் சொசைட்டி. அவரோட ராம்ராஜ்யா அப்படிங்கிறது, அவரோட ஸ்வராஜ் அப்படிங்கிறது ஸ்டேட்லெஸ் சொசைட்டி. செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டேட் தேவையில்லை, கவர்மெண்ட் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, ஏன்னா எதுவுமே இருக்காது, தப்பு நடக்காது இல்லையா, ஏன்னா எல்லாருமே செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. வித் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது கிராம் சபா மாதிரி கிரியேட் பண்ணுறது. அப்போ கவர்மெண்ட்டே இல்லைனா யார் மேனேஜ் பண்ணுறது? அட்லீஸ்ட் சில டைம் நம்ம குரூப்பாக இருந்தால் சில விஷயத்தை மேனேஜ் ரோடு கட்டணும் அப்படின்னா நிறைய பேர் சேரணும் இல்லையா, ஏன்னா ரோடு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி யாரோனா எப்போலாம் யூஸ் பண்ணலாம். அப்போ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன தேவை? வி நீடு வந்து அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை, ஒரு ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூஷன் தேவை. அப்போ என்ன பண்ணால் ஒரு கிராமம் இருக்கும் தெரியுமா, அந்த கிராமம் என்ன பண்ணாது, அந்த கிராமத்தில் எங்கே ரோடு இருக்கா அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால, ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த கிராமமே முடிவெடுத்துக்கணும். அது மாதிரி பக்கத்தில் ஒரு கிராமம் முடிவெடுக்கும், அது மாதிரி பக்கத்தில் ஒரு கிராமம் முடிவெடுக்கும், அது மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஒரு கிராமம் அவங்க முடிவெடுத்துக்கிடுவாங்க. தட்ஸ் அ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசஸ் பண்ணல, டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் நடந்த மேலே இப்படி போகிறது, மேலே ஒரு ஆள் இருப்பார், அவர் நோக்கி எல்லா பதவியும் கீழே கீழே போயிட்டே இருக்கும், அப்படி கிடையாது. இது எப்படின்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது கீழே அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனியாக என்ன பண்ணுவானது, ஒவ்வொருத்தனுக்கும் டெமோக்ரஸி இருக்கும். அஸ் அ கிராம் சஃபா. திட்ஸ் அ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். அதை ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொரு பஞ்சாயத்தும் அதுக்கான டிசிஷன்ஸ் எடுக்கும். இப்போ வந்து சப்போஸ் இந்த 4 கிராமத்தையும் சேர்க்குற மாதிரி ரோடு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 4 கிராமமும் சேர்ந்து முடிவெடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இங்கே ஒரு 4 கிராமம் இருக்குது அப்படின்னா அதுவும் 4 சேர்ந்து முடிவெடுக்கும். அப்போ இந்த 4 8 மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி பெருசாக போயிட்டே இருக்கும். இப்படி தான் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் அந்த கிராமமே பார்த்துக்கணும். ஸோ அதை தான் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பவர் ஹியர் வாஸ் நாட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். பவர் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் இருந்த பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது கிடையாது. பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அபவுட் எம்பவர்மெண்ட். ஒவ்வொரு கிராமமும் என்ன பண்ணும் அப்படின்னா எம்பவர்டாக இருக்கும், அவனுக்கு தேவையான விஷயத்தை அவனே பார்த்துக்கிடுவான். என்ஷோரிங் லைஃப் ஆஃப் டிக்னிட்டி டு தி போரஸ்ட் ஆஃப் புவர். அதாவது டிக்னிட்டி கிடைக்குன்னு சொல்கிறாரு. தி ஸ்டேட் ஹி ஹெல்டு வாஸ் a symbol ஆஃப் வீக்னஸ். ஸ்டேட் இருக்குதுனால என்ன அர்த்தம் தெரியுமா, நீ வீக்னஸ்னு அர்த்தம். உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால, நீ வீக்காக இருக்கிறதுனால, உனக்கு டிசைரை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஸ்டேட் இருக்குங்கிறாரு. ஸோ அண்ட் எசென்ஷியலி an instrument ஆஃப் வயலன்ஸ். ஸ்டேட்னு ஒன்று இருந்தாலே உன்னை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேட்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு போலீஸ் இருக்கும், மிலிட்ரி இருக்கும். போலீஸும் மிலிட்ரி இல்லாமல் ஸ்டேட் இருக்க முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டேட்னால என்ன அர்த்தம்? அது வயலன்ஸ் தான் அது அப்படின்னு அவரோட ஆர்குமெண்ட். ஓகேவா? எக்கோயிங் லியோ டால்ஸ்டாய் ஐடியா ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் வித் இன் யூ. லியோ டால்ஸ்டாய் என்ன சொன்னா, ஒவ்வொருத்தனுக்குள்ளேயே கிங்டம் ஆஃப் காட் வந்து உனக்குள்ளேயே இருக்குது, நீயே ஒழுங்காக இருந்த அப்படின்னா லாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறார். ஸோ மல்டி டைமென்ஷனல் ஸ்வராஜ். அந்த ஸ்வராஜ் வந்து சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கக்கூடாது, மல்டி டைமென்ஷனலாக இருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் லெவலில் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும், நான் வயலன்ஸ். ஒவ்வொருத்தரும் செல்ஃப் கண்ட்ரோலாக நான் வயலன்ஸாக இருக்கணும். பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இருக்கணும். ஒவ்வொரு கிராமமும் அதுக்கான டிசிஷனை எடுக்கும் அப்படிங்கிறது. ஒஸ்டானிக் சென்டர் ஆஃப் பவர் அப்படிம்பாரு. இந்த 3 கிராமம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கும், இங்கே ஒரு 3 கிராமம், இங்கே 3 கிராமம் இருக்குது. மொத்தமாக இப்படி அந்த ஒஷைன் மாதிரி இது என்ன சர்க்கிள் என்ன ஆகிட்டோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்பியர், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இருக்கணும். எக்கனாமிக் ஸ்பியர் எப்படி இருக்கும்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பேசிக் நீட்ஸ் த்ரூ ப்ரொடக்ஷன் பை மாசஸ். முடிஞ்ச அளவுக்கு மாசஸ் எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். ரேதர் தேன் மாஸ் ப்ரொடக்ஷன். நீ பாட்டு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து இஷ்டத்துக்கு மிஷினை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கும் வேலை போய் அதனால் வர டெவலப்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதனால் ப்ரொடக்ஷன் பை மாசஸ், நிறைய பேர் சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ரேதர் தேன் பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். ஃபேக்ட்ரி, ஆனால் ஃபேக்ட்ரி அப்போஸ் பண்ண மாட்டார். தேவை இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ண சொல்லுவார். ஸோ சோஷியல் நல்லா முக்கியம், தேவை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண சொல்ல பிலிப்ஸோட கேட்கலாம். ஓகேவா? சோஷியல் ஸ்பியர்னு சொல்லும்போது ஆப்போசிஷன் டு அன்டச்சபிலிட்டி அண்ட் கம்யூனல் வயலன்ஸ்.
ஸோ சோஷியல் ஸ்பியர்னு வரும்போது, அதாவது சொசைட்டின்னு வரும்போது அன்டச்சபிலிட்டி கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸாம்ஸோட இவருக்கும் அம்பேத்கரோட டிஃப்ரென்ஸ்லாம் கேட்குறது. நம்ம அம்பேத்கர் படிக்கும்போது இவருக்கும், ஏன்னா அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இவருக்கு அவரோட டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனல் வயலன்ஸு, மத வாரியான என்னது வயலன்ஸு, ரயோட்ஸு, கலவரங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இல்லாத ஒரு நாடு தான் ஸ்வராஜ் அப்படிங்கிறது, ராம்ராஜ்யா அப்படிங்கிறது. அது மாதிரி டெமோக்ரட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது பேசிக் நீட்ஸை ஃபில்ஃபில் பண்ண உண்ண உணவு, இருக்க இடம் அண்ட் உடுத்த உடை இருக்கிற மாதிரி பேசிக் நீட்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிற. ரியல் ஸ்வராஜ் ஹி எம்பசைஸ் வாஸ் நாட் அக்விசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி பை ஃபியூ பீப்புள்ஸ். கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது என்ன கிடையாது அப்படின்னா அது ஸ்வராஜ் கிடையாது, அது கிடையாது சுயாட்சி அப்படிங்கிறது. பட் த கெப்பாசிட்டி ஆஃப் ஆல் டு ரெசிஸ்ட் அத்தாரிட்டி வென் அப்யூஸ்டு. ஆனால் எதாவது அத்தாரிட்டி அப்யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாரும் சேர்ந்து ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் மனப்பக்குவமும் என்னது இன்ஃபார்ம்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆர்குமெண்ட். சர்வோதயா, இன்னொரு அடுத்த கான்செப்ட் என்ன, சர்வோதயா அப்படிங்கிறது சிம்பிளாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஆல். எத்திக்ஸ்லாம் எக்ஸ்டென்சிவாக அதை யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமான எனது வளர்ச்சியாக இருக்கணும், வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ காந்தி சைடு சர்வோதயா ரெப்ரசன்டட் காந்தியன் சோஷியலிசம் அச்சீவ்டு த்ரூ பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸாக இருக்கும். இதுவுமே இன்ஸ்பயர்ட் பை ஜான் ரஸ்கின்ஸ் அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கில் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறாரு. ஹி எம்பசைஸ்ட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் அண்ட் ஈக்குவல் ஒர்க். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது அதாவது மீனியல் ஒர்க் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா என்னது சோஷியல் ஒர்க்கர்ஸஸாக இருந்தாலும் சரி, இல்லை டாக்டராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, வாட் எவர் தி ப்ரொஃபஷன், வாட் எவர் தி எனது பிஸ்னஸ், என்ன பண்ணாலும் எல்லா தொழிலுமே எனது சுயம் தொழிலே எனது தெய்வம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தொழிலுக்குமே ஈக்குவலாக என்ன பண்ணால் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறார். தி பிரின்சிபல் ஆஃப் பிரெட் லேபர் வேர் எவ்ரி ஒன் மஸ்ட் என்கேஜ் இன் ஃபிசிக்கல் ஒர்க். இப்போ லாயருக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் இருக்காது அப்படிதானே, ஆனால் அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது, இல்லை இது மாதிரி ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்பார். நீங்கள் காந்தி வந்து இஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன். எப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கும் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது. ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹையர் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணால் பாத்ரூமை க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டேர்ம் படி எல்லாருமே மீனியல் ஒர்க்கு பார்ப்போம். எந்த ஒர்க்காக இருந்தாலும் அது ஆசிரமத்தில் இருக்கவங்க எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும். அவங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் அதில் ப்ராப்ளம் வரும். அப்போ அடிச்சுருவார். ஆக்சுவலாக அது தப்புன்னு லேட்டஸ்ட் இதில் புக் எழுதுவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் அந்தளவுக்கு மோல்டு பண்ணி வச்சுருப்பார் அவரோட ஃபாலோவர்ஸை. ரியல் எங்கே சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி, அந்த டைமில் அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவரோட ரியல் ஃபாலோவர்ஸஸ் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ வேர் எவ்ரி ஒன் மஸ்ட் என்கேஜ் இன் ஃபிசிக்கல் ஒர்க் அண்ட் டிக்னிட்டி டு தி எனது மாசஸ் பை மேக்கிங் லைஃப் ஆஃப் லேபர் ஆனது ஒர்த் லிவிங். லைஃப் ஆஃப் லேபர் அப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், அக்ரிகல் ஒர்க் பண்ணுறோன்னா இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்ன அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர்ஸ் தான் எல்லாருக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படிங்க. தட் இஸ் எனஃப் ஃபார் த நீடு பட் நாட் ஃபார் த க்ரீட் அப்படிங்கிறாரு. ஸோ நமக்கு எது தேவையான அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் நம்மளோட க்ரீடுக்கு ஓகேவா அளவுக்கு அந்த க்ரீடை சாட்டிஸ்ஃபை அளவுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோட்டை நீங்கள் எஸ்ஏ எத்திக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆப்வியஸாக பொலிட்டிக்கல் சயின்ஸில். ஸோ ட்ரஸ்டிஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது அவர் இன்னொரு கான்செப்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கான்செப்ட். ட்ரஸ்டிஷிப்னு என்ன அர்த்தம்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒரு கம்பெனி வச்சுருக்கிற அப்படின்னா அந்த கம்பெனி அந்த சொத்து ஆக்சுவலாக உன்னோடது கிடையாது, அது கடவுள் கொடுத்தது, உனக்கு காட் கொடுத்தது. அப்போ ஆக்சுவல் ஓனர் யார்? கடவுள் தான். நீ வந்து அந்த கம்பெனியோட ட்ரஸ்டி, அந்த கம்பெனியை இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுற, கடவுள் கொடுத்ததை நீ மேனேஜ் பண்ணுற ஆஸ் எ ஓனர். ஏன்னா நீ உனக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கலாம், உனக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கலாம், அதனால கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீ அதை மேனேஜ் பண்ணுற. உனக்கு தேவையான விஷயத்தை அந்த கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு மிச்சோல லாபத்தை யார்கிட்ட கொடுத்தணும் அப்படின்னா அது ஒர்க்கர்ஸ்க்கே பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல கேட்பான் இல்லையா. ஆனால் அவர் ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறனால அவரோட ஐடியா அதுதான். ஸோ ட்ரஸ்டிஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படி என்னென்னா த்ரூ கான்செப்ட் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் ஆல் ப்ராப்பர்ட்டி பிலாங் டு காட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் வேர் அப்பீல்டு பை. கேபிட்டலிஸ்ட்டை போய் சொல்லணும், எப்போ இங்கே பாரு அது கடவுள் கொடுத்தா நீயே மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாது, உனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லணும். அப்பீல்டு பை கான்ஷியன்ஸ், அவன் மனசாட்சி எழுப்பி கீப் ஒன்லி வாட் த நீடு, அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் த ரெஸ்ட். அவன் கேட்பான் இல்லையா. பட் அவனோட ஆர்குமெண்ட் அப்படி. நெக்ஸ்ட் த எண்ட் வாஸ் சோஷியலிசம். ஸோ இதை முடிச்சுக்கோ. திஸ் வாஸ் லிங்க் டு நேஷனல் யூனிட்டி அண்ட் சாலிடாரிட்டி. ஸோ அது மூலமாக ரிச் பீப்புள்ஸ் புவர் பீப்புள்ஸ் என்ன இருக்காதுன்னா எனது பிரிவு இல்லாமல் எல்லாரும் என்னது ஒன்றா யூனிட்டியாக இருப்பாங்க, சோலிடாரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹி அட்வொகேட்டட் வாலண்டரி ரெலங்க்விஷ்மெண்ட். என்கிட்ட அதிகமாக சொத்து இருந்துச்சு அப்படின்னா, அதிகமாக என்கிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், வாலண்டரியாக
poor பீப்புளுக்கு, நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துறது. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா அது பூதன் கிராம்தன் மூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப ஃபேமஸானது இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது. ஸோ வினோபா பாவே அப்படிங்கிறவர் ரன் பண்ணுவார். ஸோ பூதன் கிராம்தன் மூவ்மெண்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பேசுவாங்க. இப்போ காந்தி சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களாக பார்த்து வாலண்டரி என்ன பண்ணுங்கன்னானது உங்கள் லேண்டை கொடுத்துருங்க. கவர்மெண்ட் பிடிங்கி தான் கொடுக்கணும் இல்லை, ஆனால் ஆக்சுவலி அவனு கொடுக்க மாட்டேன், கொடுத்து ரொம்ப பிரச்சனையாகும். அது ஆக்சுவலாக அது கொஞ்சம் இடத்துல தான் நடக்கவும் செய்யும். கவர்மெண்ட் வந்து ஒழுங்கு சீலிங் க்ரியேட் பண்ணும், இந்த லெவலுக்கு மேலே நீ ப்ராப்பர்ட்டி வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி க்ரியேட் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால், கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸில் எஃபெக்டிவாகவே ரன் பண்ணப்படும். ஏன்னா அது கவர்மெண்ட் ரொம்ப கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மாதிரி இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னொரு ஸ்டோரி. ஸோ நமக்கு இங்கே இவ்வளோ போதுமானது. த எண்ட் வாஸ் சோஷியலிசம். சோஷியலிசம்னா என்னது? எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் அது சோஷியலிசமாக மார்க்ஸ் சொல்கிற மாதிரி வயலன்ஸ் மூலமாக பண்ணக்கூடாது. கேபிட்டலிஸ்ட்டை போய் பேசி அவன் மனசாட்சி எழுப்பி அதுலேருந்து என்ன பண்ணால் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. Remained non-violence, cooperation between labor and capitalists, landlords and tenants. எக்ஸ்ட்ரா இருக்கிறத லேண்ட்லார்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அது டெனன்ட்ஸ் கொடுப்பாரு. அவராக பார்த்து வாலண்டரியா அப்படிங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கக்கூடாது. He was not a politics of power. His was not a politics of power, but of another cooperation. He recognized inequalities in intelligence. அப்படி சொன்னால ஆப்வியஸாக காட் எப்படி கொடுப்பான இன்டெலிஜென்ஸ் அதிகமாக. இந்த விஷயத்தில் அவர் ஆல்மோஸ்ட் லிபரலிசம் பக்கத்தில் போயிடாரு. எவனுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கோ, யாருக்கு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கோ, அவனுக்கு காட் என்ன பண்ணுவார், சொத்தை கொடுப்பாரு. அவனுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்ன பண்ணானது பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த சொத்தோட ட்ரஸ்டி தான் அவன், ரியல் ஓனர் காட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தட்ஸ் என்ன அப்படின்னா ட்ரஸ்டீஷிப். ஸோ கோஆப்ரேஷன் மூலமாக ஒரு டெனண்ட்டுக்கும் என்ன இருக்குன்னா அது லேண்ட் ஓனருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும், கேபிட்டலிஸ்ட்டும் ஒர்க்கர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்காது அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது என்னது? மாடர்னிட்டி அப்படிங்கிறது. வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். இப்போ எல்லாரும் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஆனது அதுக்கான லிபரலிசம் ஃபாலோ பண்ண, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இது மாதிரி எல்லாமே. இவர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஃபார் காந்தி சிவிலைசேஷன் வாஸ் நாட் அபவுட் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் வான்ஸ். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கும் அண்ட் டேலண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீ கிரியேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி உன்னோடது, இட்ஸ் யுவர் ரைட்ஸ். அது அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு எவ்வளோனா என்ஜாய் பண்ணலாம். ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே அதை தான் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஜாப் போகிறது, நம்ம சம்பாதிக்க எல்லாமே இந்த பிரின்சிபல்ஸ்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? இதை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது, மாடர்னிட்டி அப்படிங்கிறது உன்னோட நீடை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது மட்டும் கிடையாது. உனக்கு என்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கோ, அதாவது உன்னோட நீட் என்ன இருக்கும், உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது கிடையாது. பட் அபவுட் கண்ட்ரோல் ஆஃப் டிசைர்ஸ். ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது, ஒரு மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது, ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னானது கண்ட்ரோல் ஆஃப் டிசைர்ஸ், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது தான் என்னவா இருக்கும்னா வளர்ச்சி. அந்த அளவுக்கு நீ பக்குவப்படுறதா என்ன அப்படின்னானது சிவிலைசேஷன் அப்படிங்கிறாரு. அதுதான் நாகரீகம் அப்படிங்கிறாரு. சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அது எது நாகரீகம் அப்படிங்கிறாரு? நீ உனக்கு தேவையானது என்னது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது கிடையாது, உனக்கு ஆல்ரெடி இருக்கிறதையோ இல்லைன்னா ஒரு ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுறதா என்ன அப்படின்னானது நாகரீகம் அப்படிங்கிறாரு. ஹி ஸ்ட்ராங்லி கண்டெம்ட் மாடர்ன் சிவிலைசேஷன். மாடர்ன் சிவிலைசேஷனில் எவ்வளோ ஹார்ஷாக யூஸ் பண்ணுறாருப்பாங்க, சாத்தானிக் சிவிலைசேஷன் அப்படிம்பாரு. மாடர்ன் சிவிலைசேஷன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தான். தட் மீன்ஸ் ஃபேக்ட்ரிலாம் நிறைய ரன் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சிவிலைசேஷன் தான். ஸோ ஷேப்டு பை யூட்டிலிட்டேரியனிசம். நம்ம ஒரு விஷயத்தை எது நல்லது சொல்லுவோம், ஒரு மெட்ரோ கெட்ரோனா எப்படி சொல்லுவோம், டே அது நல்லதுடா, அது மூலமாக என்ன ஆகும்னா என்னது ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும். யூட்டிலிட்டி இருக்குன்னா அது கரெக்ட்னு எடுத்துக்கிடுவோம். தட்ஸ் யூட்டிலிட்டேரியனிசம். ஒரு விஷயத்தை யூட்டிலிட்டி இருக்குன்னா அது ரைட்டு, அது நல்லதுன்னு அர்த்தம். தட் ரெடியூஸ்டு ஹியூமன்ஸ் டு அனிமல் லைஃப்ஸ், கன்சியூமர்ஸ் ஆஃப் யூட்டிலிஸ்ட், நம்மளை கன்சியூமராகவும் ஒரு அனிமலாகவும் அதை மாற்றிடுச்சு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஃபோஸ்டரிங் இம்பீரியலிசம் அண்ட் எனது ஃபாசிசம். அது கடைசி எங்கே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னது பிரிட்டிஷருக்கு இந்தியாவில் வந்தால் சுரண்டுறது இல்லையா, எவ்வளோ முடியுமோ எவ்வளோ டேலண்ட் இருக்கோ ஹார்ட் ஒர்க்காக வச்சு இந்தியாவை சுரண்டிட்டு போகிறது. அது எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிறாரு இம்பீரியலிசம். தட்ஸ் மீன்ஸ் பிரிட்டிஷ் இம்பீரியல் நம்ம ஊரில் வரான் இல்லையா, அது மாதிரியோ இல்லை ஃபாசிசம். ஃபாசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஹிட்லர் முசோலினி எந்த கண்ட்ரியை எப்படி வேணால் அட்டாக் பண்ணி நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான். அந்த லெவலுக்கு நாகரிகம் போய் சேர்ந்துருது இல்லையா. அது எதனால் அப்படின்னா அது மாடர்ன் சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ணுறதுனால, நீ நீடை நோக்கி போகிறதுனால, சாட்டிஸ்ஃபிகேஷன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நோக்கி போகிறதுனால அதை நீ கண்ட்ரோல் பண்ணுறது தான் நிஜமான நாகரிகம், ட்ரூ சிவிலைசேஷன் அப்படிங்கிறார். இட்ஸ் மெட்டீரியலிசம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட மெட்டீரியலிசம் டெஸ்ட்ராய் த என்விரான்மெண்ட். அப்படி தானே ஆப்வியஸ் அப்பமே சொல்கிறாரு பாருங்க, என்விரான்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுது, ஃபுல்லாக பொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுது இல்லையா. லீவிங் நோ மோர் வேர்ல்டு ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். He was influenced by Edward Carpenter. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிட்டிக் ஆஃப் மாடர்ன் மெடிசின்ஸ் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ். மாடர்ன் மெடிசின்ஸ் வந்து நிறைய நெகட்டிவான கான்சிக்வன்சஸையும்
நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஓப்பன் டிபேட்ஸ் மாதிரிமா, இது கண்டினியூவாக டிபேட் ஆகிட்டே இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம். நீ அவரோட பாயிண்ட்ஸாக இதெல்லாம் எழுதிக்கோ, ஓகேவா. காந்திஸ் அப்போசிஷன் டு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வாஸ் கவுண்டர் ஹெஜமானி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெஸ்டர்னஸ் என்ன சொன்னான், ஒயிட் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறான், டே என் பிரின்சிபல் தான் சூப்பர் பிரின்சிபல், நான் அவனை ஆள வந்தவன், ஓகே நான் இருந்தால் தான் நீயே நல்லா இருப்பேன். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா சிவிலைசேஷன் மிஷன் அப்படிங்கிறது, இல்லை ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அப்படிங்கிறது, நாகரிகத்தை வளர்க்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன், இது என்னோட கடமை, அது உனக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி தானே பிரிட்டிஷ் சொல்ல வரான். அந்த இதே சாத்தானிக் சிவிலைசேஷன் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோன்னு என்ன அர்த்தம், கவுண்டர் ஹெஜமானிக். பீப்புள் மைண்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னது, நீங்கள்லாம் தாழ்ந்தவெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறது. தட்ஸ் எ கவுண்டர் ஹெஜமனி அப்படிங்கிறது. ஏ வார் ஆஃப் பொசிஷன் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அண்ட் சிவிலைசேஷன் மிஷன். அதுக்கு அகெயின்ஸ்டாக மென்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பீப்புளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் எஜுகேஷன் சொல்லும்போது அவரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, ஹீஸ் மாடல் ஆஃப் எஜுகேஷன் நாய் தலீம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது காலேஜ் ஸ்கூல்ஸில் போய் சிலபஸை கவர் பண்ணுறது கிடையாது, வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறது தான் என்னது எஜுகேஷன் அப்படிங்கிறாரு. ஸோ வாஸ் அபவுட் லேர்னிங் ஃப்ரம் த புக் ஆஃப் லைஃப். இட் எம்பசைஸ் அ ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், ஒகேஷனல் எஜுகேஷன் மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் வைல் த ஏர்ன். நீ பாட்டுக்கு 25 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காமல் ஏர்ன் பண்ணாமல் இருக்காமல் படிக்கும்போதே ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணும்போதே படிக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ டிஸ்ஆர்மமெண்ட்னு சொல்லும்போது காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் கலவரம் பண்ணுற பீப்புள்ஸை கூட அடக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸும் போலீஸும் யூஸ் பண்ணக்கூடாது, பீஸ் பிரிகேடுன்னு ஒன்று யூஸ் பண்ணணும். அவன் போய் இப்படி நேரம் நிற்பான், இவன் என்ன அட்டாக் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு அவன் தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருப்பான். அந்த அளவுக்கு என்ன பண்ணாலும் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். தட்ஸ் அ டிஸ்ஆர்மமெண்ட் அப்படிங்கிறது. டிஸ்ஆர்மெண்ட் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னானது வெப்பனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நிமிஷம். He warned against the mad race for another armament, saying, if any victor were the left. ஸோ இப்போ யாராச்சும் வந்து வாரில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாரில் வின் பண்ண பார்த்தீங்கன்னா இட் வுட் ஸ்டில் பி ஆனது லிவிங் டெத். வாரில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஆனது ஸ்டில் லிவிங் இன் டெத்துன்னு லிவிங் ஏ டெத்துன்னு அர்த்தம்னானது. அப்படி வாரில் வின் பண்ணாலுமே ஒருத்தனை மர்டர் பண்ணி தானே வின் பண்ணுறான் இல்லையா. ஸோ அது என்னவா இருக்கானது, அது கடவுளை அடைகிற விஷயம் மாதிரி இருக்காது அப்படிங்கிறது அவரோட என்ன அப்படின்னானது ஆர்குமெண்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்வதேஷி அப்படிங்கிறது இது an act of எனது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது தனக்கான ட்ரெஸ்ஸை தான் நம்மளே வந்து நெய்துக்கிறது. ஸோ அது மூலமாக என்னது பிரிட்டிஷ் ஃபாரின் ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணோன்னு கிடையாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் அவரோடது. ஃபைனலி காந்தி ப்ரமோட்டர் ஸ்வதேஷி ஆஸ் an act of செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் என்னது ரிலையன்ஸ். இன்னொருத்தர் நம்பி இல்லை அப்படிங்கிற விஷயம் மெட்டீரியல் ஆகும் சொல்கிறது. ஸோ இவரோட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டில் பார்த்த வரைக்கும் ட்ரூத் அப்படிங்கிறது காடுமா, அதை நோக்கி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்க முடியும்னா அது நான் வயலன்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த நான் வயலன்ஸஸை பண்ணுறது தான் என்ன சத்யாகிரகா, அதோட டைப்ஸ் அதோட மெத்தட்ஸ் எல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் ராம்ராஜ்யா அப்படிங்கிறது ஸ்வராஜ்யம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது எல்லா விஷயத்தில் எல்லா ஸ்பியர்லேயும் இருக்கணும். அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பியரில் இருக்கணும், அது எப்படி இருக்குன்னா சோஷியல் ஸ்பியரில் இருக்கணும், அது அண்ட் இண்டிவிஜுவல் லெவலில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ இது லெவல்ஸ் ஆஃப் என்னது ஸ்வராஜ்யா அப்படிங்கிறது. அது மாதிரி ஸ்வதேஷி அப்படிங்கிறது மாடர்ன் சிவிலைசேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுற எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். டோட்டல் அவரோட கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா அது ட்ரூத்து. அதுக்காக பார்த்தீங்கன்னா அது ட்ரூத் அடைகிறதுக்காக நோக்கி போகும்போது, உண்மையை நோக்கி போகும்போது ஹேட் இல்லாமல் நான் வயலன்சஸ் மூலமாக ஒரு ஸ்டேட்டே தேவையில்லைன்னு எல்லாருமே செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி பார்த்தீங்கன்னா அது காந்தி ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்த்த விஷயம். ஸோ டே 53ல் இன்றைக்கி நம்ம காந்தி அப்படிங்கிற பார்த்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மீட் பண்ணோம். தேங்க்யூ.